வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சத்துமாவு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது இது சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி செய்யறது, பெரியவங்களுக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிற ரெண்டு விதத்தையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு போட்டுக்கலாம். இந்த சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இது நம்ம ஒரு திங்களுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்யணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஏத்தாப்புல போட்டுக்கோங்க. இப்ப இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். கட்டி பிடிக்காம கரைச்சிடணும். நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கட்டி பிடிக்காம கரைச்சிட்டுருங்க. இது மாதிரி நல்லா கட்டி பிடிக்காம கரைச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம அடுப்புல மாத்திடலாம். நம்ம அடுப்புல வச்சாச்சு. இதை நம்ம அடுப்பு பத்த வச்சதுல இருந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு இது அடி பிடிச்சுக்கும். இது மாதிரி கண்டினியூஸா கிளறிட்டே இருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல எல்லாம் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இது மாதிரி கிளறி விடுங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திக்காகும். இந்த சத்து மாவை நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்து அரைச்சிருக்கனால இது ரொம்ப நேரம் காய்ச்சணும்ன்றது இல்ல, லைட்டா கொதி வந்தா போதும். பாருங்க அப்படியே நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஒரு 1/4 டம்ளர்ல இருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் நீங்க உங்க தேவைக்கு ஏத்தாப்புல ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/4 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் ஆட் பண்ணும்போது நீங்க நல்லா காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சாப்பிட்ற பழக்கம் இருந்தாலும் அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க உங்க சுகர் கண்டென்ட்டுக்கு ஏத்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க சப்போஸ் சுகர் சேர்த்திக்க மாட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி அப்படியே கூட சாப்பிடலாம், அதுவும் டேஸ்டா இருக்கும். நீங்க அது மாதிரி பால் குடிக்க மாட்டீங்க அப்படின்னாலும் நீங்க வெறும் தண்ணியிலேயே இது மாதிரி நீங்க செய்யலாம், அதுவும் நல்லா இருக்கும். இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக கூட எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதான், நம்ம சத்து மாவு கஞ்சி இப்ப ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது குழந்தைங்களுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு செய்யறதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு போட்டுக்கலாம். இப்ப இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு செமி சாலிட் ஸ்டேட்ல கொடுக்கறோம், நம்ம கஞ்சி மாதிரி தண்ணியா கொடுக்க போறது இல்ல. அதனால நம்ம ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுறலாம். இது மாதிரி கட்டியெல்லாம் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம அடுப்புல ஏத்திடலாம். அடுப்புல ஏத்தி இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க, கைவிடாம. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா திக்காகும். இது மாதிரி பாருங்க, அடியில பிடிக்காம நல்லா கலந்து விடணும். ஏன்னா இது நம்ம திக்காக விடுறதுனால அடியில பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கூடவே தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கட்டிலாம் இல்லாம நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதான், இது மாதிரி பாருங்க நல்லா கட்டிலாம் இல்லாம கரைச்சி எடுத்தாச்சு. இது நம்ம 6 மாச குழந்தையில இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது மாதிரி செமி சாலிட் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா ஸ்பூன்ல அள்ளி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அப்படின்னா நல்லா சாப்பிடும் குழந்தைங்கள்லாம், ரொம்ப பிடிச்சு போயிடும். இது குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயினுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அதுவும் இல்லாம எல்லா சத்தும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால இதை நம்ம 6 மாசத்துல இருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளவுதான், நம்ம சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இது நம்ம வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலயும் நைட்டும் சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா இதை கூட நம்ம ஆல்டர்னேட்டிவா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டீ காஃபிக்கு பதிலா இதை கூட எடுத்துக்கலாம். நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.